பிரைஸ் லார்ட். வெல்கம் டு ப்ரே வித் சாமியல். இன்னைக்கும் கூட ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில சில பேர் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் தான் இயேசுவை ஏத்துக்கிட்டு இயேசுவின் இடத்துல வந்துட்டேனே, ஆனா ஏன் என்னுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட மாட்டேங்குது அப்படின்னு. கொஞ்சம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலமும் தாகமடையான், நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். இதுதான் ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எதற்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், எதற்காக இயேசுவின் இடத்துல வருகிறோம்? நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காகவா? அவரை நம்பவே இல்லைன்னு சொன்னா நம்மளுடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்படும்? நம்முடைய ஜெபங்கள் எப்படி கேட்கப்படும்? இன்னைக்கு ஒரு தேவைக்காக இயேசுவை தேடாம இயேசுவை அன்போடு நீங்க விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கான எல்லா தேவைகளையும் அவர் பார்த்துக் கொள்கிறார். ஜெபிக்கலாமா? பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல கொடுக்கின்ற ஆண்டவரே, அப்பா, ஒவ்வொருவருக்குள்ளாக உம்மை நம்புகின்ற அந்த ஒரு விசுவாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படிக்காக நான் ஜெபிக்கின்றேன். எங்களுடைய சூழ்நிலையினால அல்ல ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அந்த அன்பை புரிந்தவர்களாய் உம்மிடத்துல வர உதவி செய்யுங்க. உம்மை இன்னும் அதிகமாய் விசுவாசிக்க கிருபை கொடுங்க. சூழ்நிலைகளை காட்டிலும் நீர் பெரியவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நீர். அப்படியாக இன்னைக்கு தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அனுபவம்படிக்காக நான் ஜெபிக்கின்றேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.